ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகிக்கு பொறுப்பு வழங்கவில்லை என கூறி பனையூர் தாவேகா அலுவலகத்தில் விஜயின் காரானது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அங்கு தற்போது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலில் ஒரு பெண் நிர்வாகி காரை தடுத்து நிறுத்துகிறார். பின்பு அந்த கார் வழியனுப்பப்படுகிறது. காவலர்களால், அதாவது பாதுகாப்பினர் அதை அனுப்புகிறார்கள். பனையூர் தாவேகா அலுவலகத்தில் விஜயின் காரானது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகிக்கு பொறுப்பு வழங்கவில்லை என்று கூறி இந்த கார் முற்றுகை சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்போது விஜயின் காரை முற்றுகையிட்ட அந்த பெண் தொண்டரின் விவரம் என்ன? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணு. வணக்கம். தாவேகா சார்பில் 120 மாவட்ட செயலாளர்களை ஏற்கனவே தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இன்னும் சில தொகுதிகள் மட்டும் மிச்சம் இருந்த நிலையில அந்த தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளும் அறிவிக்காமல் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள், அதாவது உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 2 தரப்பாக 3 தரப்பாக பிரிந்து பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருவதாக தலைமைக்கு தகவல் வெளியாயிருந்தது. குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்தினுடைய ஆதரவு பெற்றால் மட்டுமே மாவட்ட செயலாளர் ஆக முடியும் என்கிற சூழல்ல பல்வேறு கட்ட நிர்வாகிகள் ஆலோசனை சந்திப்பு பிறகுதான் மாவட்ட செயலாளர் கூட்டம் அந்த பொறுப்பு என்பது பதவி என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில தான் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இதே போன்ற ஒரு பிரச்சனை இருந்து வந்ததாகவும் தூத்துக்குடியில் உள்ள 6 தொகுதிகளுக்குமே மாவட்ட செயலாளர்களை நியமிக்காமலே வைத்திருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப் போவதாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு செய்திகள் சொல்லப்பட்டது. யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் அறிவிக்க போறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த பட்டியல் என்பது நேற்று தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுது. இதற்கு நிலையில காலை முதலே பனையூர் அலுவலகத்திற்கு கூட ஆரம்பித்தனர் தூத்துக்குடியை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த அதிருப்தி நிர்வாகிகள். தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தவிர்த்து மற்ற 5 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படுவதாக கூறியிருந்த நிலையில் தூத்துக்குடி மத்திய மாவட்டத்துக்கு சாமுவேல் என்பவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படவிருக்கிறார் என்ற தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளருடன் பனையூர் வந்திருக்கிறார் சாமுவேல். இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சாமுவேலினுடைய நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியை சேர்ந்த பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னஸ் ஆதரவாளருடன் பனையூர் வந்தார். அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கக்கூடாது, நாங்கள் கட்சியிலிருந்து பல்வேறு கட்ட நிலையில போராட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அஜிதா ஆக்னஸ் தங்களுடைய குறைகளை தெரிவிச்சிருக்காங்க. அதை கட்சி தலைவர் விஜய்க்கு தெரிவிக்க பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்தும் அது தோல்வி அடைந்ததால் அவர் நிர்வாகிகளோடு வந்திருக்கிறார். எனவே அவர் இது போன்று கட்சி தலைவர் விஜயை சந்திக்க முற்படுகிறார் அப்படின்னு தெரிந்த உடனேயே பவுன்சர்கள் மூலம் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கட்சி அலுவலகத்திற்கு உள்ளே செல்லாமல் வெளியே அவர்கள் விஜய் வருகைக்காக காத்திருந்த நிலையில அவரது கார் நீலாங்கரிலிருந்து புறப்பட்டு தாவேகா அலுவலகம் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வரும்பொழுது 2 வருஷமாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்க எங்களை கட்சியின் தலைவரை பார்க்க அனுமதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பவுன்சர்களை தள்ளிவிட்டு கார் முன்பு அவர்கள் மறியல் போன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியது. அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக காரினுடைய முன்னிருக்கையில் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அமர்ந்த சூழலில் காருடைய முன்னாடியே போய் அவங்க மறியலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தியது. இதனை பொருட்படுத்தாமல் தலைவர் விஜயனுடைய கார் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேகமாக பனையூர் அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. ஆதரவாளர் அனைவருமே வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களை அனுமதிக்குமாறும் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு யாருக்கு பொறுப்பு வழங்க வேண்டும், பொறுப்பு வழங்குவதில் உரிய வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போதும் அவர்கள் பனையூர் அலுவலகத்தில் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பனையூரில் தாவேகா அலுவலகத்தில் விஜயின் கார் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அந்த காரினுள் விஜய் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த காரானது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியைச் சேர்ந்த நிர்வாகிகளால். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் முருகன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.